Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது என்னோட சேனல்ல அகைன் வந்து பார்த்தீனா ஒரு சேனல்ல வந்து கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் வந்து வந்திருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு 10 நாள் தான் போச்சு. அதுக்குள்ள வந்து பார்த்தீனா இன்னொரு வார்னிங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தப்பா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்பீல் பண்ணி அந்த ஒரு வார்னிங் சால்வ் ஆச்சு. அகைன் இன்னைக்கு வந்து பார்த்தீனா வந்திருந்தது. அதை நான் அப்பீல் பண்ணும்போது வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து பார்த்தீனா அதாவது ஒரு நிமிஷம் கூட ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ல அகைன் வந்து மெயில் வந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகும்போது அப்பீல் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. ஸோ இதுல ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமா வந்து பார்த்தீனா இந்த வார்னிங் அப்படிங்கிற விஷயம் பெரிய ப்ராப்ளமே இல்லை. நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணிட்டோம்னா அகைன் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கு. லைக் எத்தனை தடவை வேணாலும் இஷ்யூஸ் வந்தாலுமே நம்ம வந்து அது வேலிடா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு வந்து ஏதாவது வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தாலும் கூட அது ஸ்ட்ரைக்கா கொடுக்காம வார்னிங்கா தான் கொடுப்பாங்க. நீங்க அந்த வார்னிங்கை ரிமூவ் பண்ணிருந்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 days கிட்ட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. அதை வந்து நான் வந்து அப்பீல் பண்ணி ஒரு half an hour குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருந்தது. இப்பவும் வார்னிங் தான் வந்திருந்தது. ஏன்னா அதை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால வார்னிங் வந்திருந்தது. அதையும் அப்பீல் பண்ணேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடனே மெயில் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்குன்ட்டாங்க. அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ் படி பார்க்கும்போது பெருசா வந்து ஒத்து போகலங்கிறதால லிமிட்டடா நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து அப்பீலும் பண்ண முடியாது, அதனால ஃப்ரீயா விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கூட அந்த கண்டென்ட் அவைலபிள் ஆயிருச்சு, வார்னிங்கும் ரிமூவ் ஆயிருச்சு. அகைன் ஏதாவது இஷ்யூ வருது வயலேட் பண்ற மாதிரி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வார்னிங்காக கொடுப்பாங்க, ஸ்ட்ரைக்காக நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த இஷ்யூஸ்லாம் வந்து சிக்னது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸாக என்னன்னு தெரியல, அகைன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்த விஷயம் ஸ்பேம், டிசெப்டிவ், ஸ்கேம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிசி டீட்டெயில் வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சேன். அந்த டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங்கோ ஸ்ட்ரைக்கோ வந்துட்டுனா ஜஸ்ட் நீங்க அவசரப்படாம பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு கண்டென்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத அகைன் அதுலயும் போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம், ரிவ்யூ ஆப்ஷனை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கண்டென்ட் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அது வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அதற்கான டீடைல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். மோர் டீடைல்ஸ்க்குன்னா அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. காப்பிரைட் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லைனா கம்யூனிட்டி கைட்லைன் இஷ்யூவா இருக்கட்டும், இந்த வார்னிங் இல்லைனா ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், எது வந்தாலுமே எதனால வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய பேசிக்க புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் நம்மளுடைய கண்டென்ட்ல அந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத பாருங்க. சோ அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்பீல் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அப்பீல் பண்ணலாம், அவங்க வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கண்டென்ட் வந்து சேஃப் ஆகணும், லைக் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க பண்ணலாம். பட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீடைல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணினா ஃபியூச்சர்ல இந்த ஸ்ட்ரைக் இஷ்யூனால உங்களுடைய சேனலுக்கு ஆபத்து வர வரைக்கும் அது வந்து போகாம இருக்கலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வார்னிங் எல்லாம் ஸ்ட்ரைக் இல்லைனா கிளைம் இல்லைனா ஸ்ட்ரைக், இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கான விஷயங்கள் இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் ஜர்னியா அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். அகைன் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருந்தது அப்படிங்கிறதுனால அதை டீட்டெயிலாக உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம். இதை என்ன மாதிரி வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ யூடியூப் தரப்புல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், இந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அதை வந்து ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த இஷ்யூவை நினைச்சு நான் கன்ஃபியூஸ் ஆகிறதா இல்லைனா சிரிக்கிறதானே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுலேங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.